அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பாத். நண்பர்களே, தோழர்களே, தோழிகளே, நலமா இருக்கிறீர்களா? இதோ ஹாஜிகள் பயணம் மேற்கொண்டு இருக்கின்றார்கள். தங்களுடைய வீடுகளை விட்டு, தனி மனை மக்களை விட்டு அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த ஹாஜிகளுக்கு நாம் என்ன செய்ய போகின்றோம்? நம்மை தேடி வந்திருப்பார்கள். நாங்கள் ஹஜ்ஜு செய்ய போகின்றோம் என்பதாக துவா செய்யுங்கள் என்பதாக சொல்லியிருப்பார்கள். நாமும் சொல்லியிருப்போம், எங்களுக்காக துவா செய்யுங்கள் என்று சொல்லியிருப்போம். நாம் அவர்களுக்கு என்ன செய்ய போகின்றோம்? நம்ம அனைத்தையுமே நபிசாசம் அவருடைய ஹதீஸ் மூலமே நாம் பார்க்க வேண்டும். அந்த ரீதியில நபிசாசம் அவர்கள் கற்றுக் கொடுத்த துவாக்களை நாம் முதற்கரம் தெரிந்து போகின்றோம். அது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் ஒருவரை பயணத்திற்கு அனுப்பினால் அவருடைய கையை பிடித்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவா ஓதுவார்கள். என்ன துவா? அஸ்தௌதிஉல்லாஹ தீனக வ அமானதக வ ஹவாத்திம அமலிக. அஸ்தௌதிஉல்லாஹ தீனக வ அமானதக வ ஹவாத்திம அமலிக. உங்களின் மார்க்கத்தையும் உங்களின் பொறுப்புகளையும் அமானிதங்களையும் உங்களின் இறுதி செயல்களையும் அல்லாஹ்விடம் ஒப்படைக்கிறேன் என்று நபிசாஸ் அவர்கள் பயணம் பெறக்கூடிய அந்த நபர்களுக்கு இந்த துவாவை நபிசாம் செய்யக்கூடிய ஹதீஸை திர்மிதி என்ற கிதாபிலே நாம் பார்க்க முடிகிறது. இன்னொரு சமயம் நபிசாஸ் அவர்கள் அந்த ஹாஜிக்காக வேண்டி செய்யக்கூடிய துவா என்ன? அவர் ஈமான், தக்குவா மற்றும் பாவ மன்னிப்பிற்காக வேண்டி நாம் துவா செய்ய வேண்டும். என்ன துவா? ஜவ்வதகல்லாஹு தக்வா, ஜவ்வதகல்லாஹு தக்வா வகஃபர ஸம்பக வயஸ்ஸர லக்கல் கைர ஹைஸு மா குந்த. அல்லாஹ் உங்களுக்கு தக்குவாவை, இறை அச்சத்தை வழங்கி உங்கள் பாவங்களை மன்னித்து நீங்கள் எங்கிருந்தாலும் நன்மைகளை எளிதாக்கி தருவானாக என்ற துவாவை செல்லக்கூடிய ஹாஜிமார்களுக்கு நாம் செய்ய வேண்டும். இந்த ஹதீஸும் திர்மிதி என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு துவா இருக்கிறது. என்ன துவா? அல்லாஹும்ம ர்ஸுக்னா ஜியாரத பைத்திக்கல் ஹராம் வ ஜியாரத நபியிக்கல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், உன் புனித இல்லத்தையும் உன் நபி அவர்களின் மதீனா இல்லத்தையும் தரிசிக்க இந்த ஹாஜிகளுக்கு நீ அருள் புரிவாயாக, ரிஸ்க் வழங்குவாயாக என்ற துவாவையும் நாம் மேலதிகமாக அந்த ஹாஜிமாருக்கு செய்ய வேண்டிய நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் உங்களுடைய ஹஜ்ஜை கபூல் செய்வானாக, ஏற்றுக்கொள்வானாக என்று அந்த ஹாஜிமாருக்கு நாம் சொல்ல வேண்டும். அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னித்து பாதுகாப்பான பயணத்தை தருவானாக என்று நாம் அவர்களிடத்தில் சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஹாஜிரத்தில் நம்முடைய மகஃபிரத்திற்காக வேண்டி நாம் துவாவுடைய தர்காஸ்தையும் விண்ணப்பத்தையும் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் நண்பர்களே. எனவே இந்த ஹஜ்ஜுடைய இந்த காலகட்டத்தில், ஹாஜிகள் செல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவர்களுக்காக வேண்டி துவா செய்து அந்த துவா செய்த நசீபை நாம் அடைந்து நாமும் வரக்கூடிய காலங்களில் பிறர்த்தாம் அந்த ஹஜ்ஜுடைய துவாவை பிறத்தில் கேட்டு பெறக்கூடிய நசீபை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.